வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம கப்பல் பயணத்தில் வந்து 3வது நாள். இது நம்ம வந்த கப்பல் வந்து இப்போ பின்னாடி நிற்கிது இல்லையா, இதுதான் நம்ம வந்த கப்பல். பாருங்கள், நமக்கு பின்னாடி வந்து 2 கப்பல் நிற்கிது. நைல் நதியில் வந்து இப்போது இட்ஃபு அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் அந்த கப்பலோடைய வியூ. எம்எஸ் மீடியா பாருங்கள், 4-5 ஃப்ளோரு, 1 2 3 4 5 ஃப்ளோரு. கொஞ்சம் நீளமாக தான் இருக்குது, பட் பெரிய ஓஷன் க்ரூஸ் அளவுக்கு வராது. பரவாயில்ல. கேபின்ஸு பேசிக் அடிப்படையாக என்னென்ன தேவையோ அது எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபுட்டு அதே மாதிரி முன்னாடி பாருங்கள் எத்தனை க்ரூஸ் நிற்கிதுன்ட்டு. கிட்டத்தட்ட அப்படியே கண்டினியூஸாக ஒரு 3 க்ரூஸ் 4 க்ரூஸு சேர்த்து ஒன்றா நிறுத்தி வச்சுக்கிறாங்க. வந்து இட்ஃபு டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ டெம்பிள் போ கழுத வண்டி, குதிரை, கழுத பாருங்கள். இப்போ வியூ அருமையாக தெரியும். இங்கே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, ரோட்டில் வந்து டூரிஸ்ட் நடந்து போனாங்க அப்படின்னா இந்த குதிரை வண்டிக்காரங்க இந்த டாக்ஸிக்காரங்களாம் விடவே மாட்டாங்க, வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. எகிப்து நாட்டுக்கு ஆறு. இங்கே இருக்க வீடுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பூசுறதே இல்லை, அப்படியே விட்டுறாங்க. ஃபைனலாக வந்து இந்த இடுஃபு டெம்பிளுக்கு வந்து வந்துட்டோம். வரவேற்கிறதுக்கு வந்து நிறைய பூனைகள் வந்து நம்மளை வரவேற்றிருக்குது. இந்த நாட்டில் வந்து பூனைகள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புனிதமாக மதிக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பூனைகள் நிறையா இருக்கும். கோயிலுக்கு வரும்போது பூனை தான் நம்மளை வரவேற்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இடுஃபு அப்படி டெம்பிளுக்கு வந்துட்டோம். அது என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 எஜிப்தியன் பவுண்டு வந்து இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 200 எஜிப்தியன் பவுண்டு கட்டணும். இங்கே பாருங்கள். ஸோ எவ்வளோ பேர் காலையிலே சன்ரைஸ் முடிச்சுட்டு கப்பல் இவங்க எல்லாருமே வந்து கப்பல்லேருந்து இந்த மாதிரி க்ரூஸ் வந்து நிற்கிது இல்லையா நைல் நதியிலேருந்து இறங்கி டூர் வரவங்க தான் முக்கால்வாசி ஃபாரினர்ஸ் தான் வராங்க. காலையில் வந்து 8:30 மணிக்கு 7 மணிக்கெலாம் வந்துச்சு க்ரூஸ். 7 மணிக்கெலாம் வந்துட்டு திரும்ப 9 மணிக்குள்ளே இவங்க பார்த்துட்டு கப்பலுக்கு போயிடுவாங்க. கப்பலில் வந்து அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த கோயிலுக்கு வந்து அப்படியே போவோம். ஒரு கோயிலுக்கும் 100 பவுண்டு 150 பவுண்டு 200 பவுண்டு வந்து கிட்டத்தட்ட இவங்க ஊர் காசுக்கு எஜிப்தியன் பவுண்டு வந்து நம்ம என்ட்ரன்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்குது. கோயிலுக்கு வெளியே வந்து நிறைய நம்பூர் மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. இந்த கோயிலை நம்பி, இந்த டூரிஸ்ட்டை நம்பி பல குடும்பங்கள் மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இதை நம்பி தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே இருக்குது. டூரிஸ்ட்டு நம்பி தான் எவ்வளோ டூரிஸ்ட் வராங்க பாருங்கள். இத்தனைக்கும் இது வந்து பெரிய சீசன் டைம்லாம் கிடையாது, அந்த டைம்லேயே இவ்வளோ டூரிஸ்ட் இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்போஸ் நம்ம வந்து கைடு நம்ம வந்து இந்த கோயிலை பற்றி இந்த வரலாறை பற்றி சொல்கிறதுக்காக இங்கிலீஷ் கைடை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தனியாக கைடுக்கு தனியாக நம்ம வந்து பணம் கட்டணும். நம்ம என்ன லாங்குவேஜில் வைக்கிறோமோ, ஸ்பானிஷோ போர்ச்சுகீஸோ, அதுக்கு தனியாக நம்ம வந்து பணம் கட்ட வேண்டியது வரும். பாருங்கள், சன்ரைஸே இப்போ தான் முளைக்குது, இப்போ தான் கடைகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. வந்துட்டோம்பா, இதுதான்பா அந்த இடுஃபு டெம்பிள். தூரத்தில் தெரியுது இல்லையா, இதுதான். பின்னாடி பார்க்குறது தான் வந்து என்ட்ரன்ஸை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா இந்த டெம்பிள் வந்துடுது. எல்லாமே வந்து அந்த காலத்தில் பெருசாக வாழ்ந்தவங்க, இப்போ வந்து அழிஞ்சு போன அந்த சிதலம் மட்டும்தான் இருக்குது. இதுதான் அந்த கோயில் என்ட்ரன்ஸ். கீழே வந்து தோண்டி எடுத்துருப்பாங்க போல் இருக்குது. இன்னும் தோண்ட அந்த செங்கல் படிமங்கள்
அந்த கட்டடங்கள் பெருசாக இருந்ததுக்கான செங்கல் படிமங்கள் வருது. இது வந்து நார்மலாக இப்போ இருக்கக்கூடிய அந்த சிட்டி லெவல்லேருந்து கொஞ்சம் குழி மாதிரி செஞ்சு எடுத்திருக்காங்க. குழினா இது வந்து எல்லாமே புதஞ்சி அழிஞ்சு போயிருக்கும் ஒரு காலத்தில். அதனால் ஏதாவது ஒரு சிம்டம்ஸு இந்த இடத்துல ஏதாவது இருந்திருக்கும் அப்படின்னா அதை அகழ்வாராய்ச்சி செஞ்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து அந்த செங்கல் படிமங்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. அப்படியே தோண்டி 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 எடுத்து மண்ணெல்லாம் கச்சிதமாக இங்கே இருக்கிறத எடுத்து மீதி என்ன மிச்சம் மீதி இருக்கோ அதை மட்டும் வச்சு டூரிஸ்ட்டுக்கு வந்து அனுமதிக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு வரலாறு இருந்திருக்கும். பாருங்கள், இப்போ இருக்க லெவல்லேருந்து கீழே மண்ணுக்குள்ளே இருக்குது. எல்லாமே வந்து சிம்பிள்ஸாக தான் வச்சுருக்காங்க, குறியீடுகள். பர்த் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அஸ்வான். பாருங்கள், இதனுடைய வரலாறு. கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி எடுத்து இப்போ இந்த அளவுக்கு தான் இருக்குது. பெரிய அளவுக்கு வாழ்ந்துருக்காங்க, பெரிய நாகரிகமாக வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா மொத்த ஈஜிப்துலையுமே எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு ஒரே மாதிரியான கட்டடக்கலை, ஒரே மாதிரியான வடிவமைப்பு கிடைக்குது. என்ட்ரன்ஸ், அந்த காலத்து கோயிலோட என்ட்ரன்ஸு பாருங்கள், எங்கேருந்து எவ்வளோ மேலேருந்து தோண்டி எடுத்திருக்காங்கன்ட்டு. எல்லாம் அந்த சுவர் மட்டும்தான் இருக்குது. He killed my father and they cut his body into several pieces. Yes, the same one, the same name. Yes, here. என்ட்ரன்ஸ் இன்னும் உள்ளே இருக்கும் போல இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், சேர்ஸ்லாம் போட்டு விட்ருக்காங்க. எதுக்குன்னா நைட் நேரத்தில் வந்து லைட் ஷோ போடுவாங்க. இந்த கட்டடத்தினால லைட் ஷோ போடுறதுனால உங்களுக்கு இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கோயில் வந்து ஹோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுளுக்காக கட்டப்பட்ட கோயிலாமா. அதே மாதிரி ஹோரஸ் அப்படிங்கிறவர் வந்து ரிவெஞ்சுக்கான கடவுள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செம்மையாக இருக்குது ஹைட்டு. இப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகிறோம். Horus of Paris. The king is here. Is in front of Taurus. Paris. இங்கே பாருங்க, அப்பா, ஹாரஸா பாரஸா. இங்கே பாருங்க, பின்னாடி சைடு இதுதான் வந்து போரஸ் கடவுளுக்காக கட்டப்பட்ட கோயிலுடைய நடு பகுதியில் இருக்கும்.
உள்ளே வந்து கோரஸ் கடவுள் இருக்காரா என்னன்னு தெரியல. ஓகே, உள்ளே இருக்க கடவுளை பார்க்கறதுக்கு போகலாம். பாருங்க எவ்வளோ பெரிய தூண். நம்ம ஊரில் இருக்க தூணோட பிரம்மாண்டமாக இருக்குங்க. இப்படியா கட்டினீங்க? பாருங்க எவ்வளோ பெரிய தூண். சரி, எல்லாமே வந்து ஒரு அற்புதமான கலைப்படைப்பாக செஞ்சு வச்சுருக்காங்கப்பா. இங்கே பாருங்க, அதாவது எல்லா கடவுளும் ஒரே டைரக்ஷனில் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே கல்லில் செதுக்கி வச்சுருக்காங்க. வேறு மாட்டு மனுஷ உடம்பு, மாட்டு தலை, ஆடு, மாடு, இது என்னன்னு தெரியல, குருவியா? ஆனால் அந்த வழியெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க. மேலே ஏறி தான் பார்ப்போமே. எவ்வளோ ஸ்லோப்பாக கீழே இருக்கும் பார்த்தீங்களா? ஆனால் இது லாக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே போக முடியுமான்னு தெரியல. பாருங்க எப்படி கோரஸ் கடவுளுடைய முக்கியமான இடத்துக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாவ், பாருங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ ஹைட்டில் இருக்கு. ஒரு சுவரும் பயங்கரமான ஹைட்டில் இருக்குது. எல்லா சுவர்லையுமே இந்த ஓவியம் வரைஞ்சி வச்சுட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஒரே கல்லில் கிடையாது. இது லேயர் லேயராக கல்லை வந்து வெட்டி எடுத்துருக்காங்க. வெட்டி எடுத்து ஒன்றா சேர்த்து அப்படியே வச்சுருக்காங்க. என்னங்க பயப்படுத்திட்டீங்க? என்னடா திடீர்னு இல்லை வேறம்மா, நாய் உடம்பா இல்லை குள்ளநெறி உடம்பு? மூஞ்சி மனிதன் உடம்பு. ஏங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து இவங்களுக்கு குறியீடு தான், சிம்பிள்ஸ். எழுத்து முறையே இருந்துச்சு என்னன்னு தெரியல. எல்லா இடத்துலையும் ரூம் ரொம்ப இருக்குங்க. அகழ்வாராய்ச்சி செஞ்சு செம்மையாக நோண்டி எடுத்துருக்காங்க.
அப்பா, இங்கே ஒரு ரூம்ஸ், இங்கே ஒரு உள்ள குகை மாதிரி ஏதோ ஒன்று போகுது. பாஸ் என்னங்க பழி வாங்குறீங்களா? இங்கே வர ஓட்ட மாதிரி இருக்கு. பாஸா இல்லை நீ லூஸா? ஐயோ, எவ்வளோ பெரிய தூண் பாருங்க. அப்பா. அந்த கோரஸோடைய பல்லாக்கு மட்டும் இன்னும் வச்சுருக்காங்க பாருங்க. கடவுள் இருக்கிற இடத்த ஒன்றும் காணும். இதுதான் பல்லாக்கு. பல்லாக்குன்னா அந்த